Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் ஒற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளால் முதல் நோன்பை நோற்ற நன்மக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவின் மார்க்கத்தை அறிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் முதல் வியப்பூட்டும் அல்லாஹுவின் அற்புத படைப்புகள் என்கிற தலைப்பின் கீழாக அல்லாஹுவின் படைப்புகளை குறித்து நாம் திருக்குரானிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் வாழக்கூடிய இந்த பூமியில இறைவன் ஏராளமான படைப்புகளை அவன் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய படைப்புகளை மனிதர்களால் நிச்சயமாக கணக்கிடவே முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா பூமியிலே தரைப்பகுதியிலும் மேலும் கடல் பகுதிகளிலும் இறைவன் எண்ணற்ற பல கோடான கோடி எல்லை இல்லாத பல படைப்புகளை ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். அதுபோல பூமிக்கு வெளியே வான்வெளியிலே நாம் பார்க்கக்கூடிய வானத்திலும் அல்லாஹு தஆலா மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத வகையிலே இறைவன் பல்வேறு படைப்புகளை அவன் வான்வெளியிலும் படைத்திருக்கிறான். இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புகளும் அவன் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதை நாம் சரியாக சிந்தித்து பார்த்தால், அதை பற்றி நாம் அறிந்து கொண்டால், முஸ்லிம்கள் நாம் இந்த உலக வாழ்க்கையில மேலும் நமது ஈமான் அது நம்மை வலுப்பட செய்யக்கூடியதாக ஆக்கும். அல்லாஹுவை மேலும் உறுதியாக நம்புகிற மக்களாக இறைவனுடைய படைப்புகளை நாம் சிந்திக்கும் போது நாம் அந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்போம். எனவேதான் இந்த தலைப்பை நாம் இங்கே தேர்வு செய்து இருக்கிறோம். இறைவனுடைய படைப்புகளை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக சில அடிப்படையான தகவல்களை நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் சில விஷயங்களை பார்த்து அவர்கள் பிரமித்து போய் விடுகிறார்கள். தன்னால் முடியாத விஷயங்களை நம்மை போன்ற சக மனிதர்கள் செய்யும் போது ஆச்சரியம் அடைகிறார்கள். இப்போது நாம் வாழக்கூடிய காலம் என்பது பல்வேறு கண்டுபிடிப்புகள் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படுகிற நவீன காலங்களாக இருக்கிறது. இப்போ உலக அளவில மிகப்பெரிய மனிதனுடைய கண்டுபிடிப்பின் உச்சமாக இருப்பது AI டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கண்டுபிடிப்பு என்பது மனிதனுடைய அந்த அறிவு திறனை உச்சத்திலே இருப்பதாக தற்போது அது உலகம் முழுக்க மனிதர்களால் அதை செய்ய முடியாதவர்களால் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. அதுல பல வகையான பிரிவுகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம கூகுள்ல போயிட்டு நீங்க சாட் ஜிபிடி நீங்க அதுல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுகிறதோ அத்தனைக்கும் அவை நமக்கு பதில் சொல்லும். அது எதுவும் தானாக கண்டுபிடித்து சொல்லக்கூடிய விஷயம்லாம் இல்லை. மனிதன் அதற்கான டேட்டாக்களை அவன் படித்திருக்கக்கூடிய ஞானத்தை கொண்டு அவனே செஞ்சிருக்கிறான். அதை முன்கூட்டி அதை தயார் செய்து வைத்திருக்கிறான். அதன் மூலமாக நமக்கு
அது நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தருகிறது. இப்ப இது மாதிரியான கண்டுபிடிப்புகளை பார்க்கக்கூடிய பலர், அதை செய்ய முடியாதவர்கள், ஆஹா என்ன ஒரு அறிவு மனிதனுக்கு, எப்படி கண்டுபிடிச்சலாம் பாருங்க. ஒரு சாதாரண போட்டோ வந்து பேச வைக்க முடியுமா? புகைப்படத்தை நாம நடக்கிற மாதிரி ஆக்க முடியுமா? நம்முடைய அறிவு சொல்ல அது எப்படிங்க சாத்தியம்? ஆனா இந்த AI டெக்னாலஜில அது சாத்தியமாக்கி காட்டுறாங்க. வெறும் ஒரு புகைப்படத்தை பேசுற மாதிரி உண்டாக்குறாங்க. வேறு ஒருத்தருடைய குரல் அதற்கு குரலாக கொடுக்கப்பட்டு அந்த குரல் பேசுவதை போல, அல்லது அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர் வாழும்போது, ஒருவேளை அவர் இறந்திருந்தா அவர் வாழும்போது அவருடைய குரல் பதிவுகள் இருக்கும். அதை கொண்டு வேறொருவர் பேச வைத்து அந்த உடல் அசைவுகளை அப்படியே புகைப்படமாக வீடியோக்களாக கேப்சர் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா அந்த போட்டோவோடு அதை மெர்ஜ் பண்ணி அதை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில பரப்புகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் பிரமித்து போறான். மனிதனுடைய திறமை பார், எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறான் பார் என்று இப்படி மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை பார்த்து பிரமித்து போகிறார்கள் மனிதர்கள், வியப்படைகிறார்கள், ஆச்சரியம் அடைகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து. ஆனா இதெல்லாம் அற்பமானவை. அல்லாஹுவின் படைப்போடு மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய எந்த பெரிய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் அது கால் தூசிக்கு கூட சமானமாக இருக்காது. எதை பார்த்து மனிதன் சிந்தித்து வியப்படைய வேண்டுமோ, எதை பார்த்து மனிதர்கள் ஆச்சரியம் அடைய வேண்டுமோ, எதை பார்த்து அவர்கள் பிரமித்து போய் என்ன பெரிய ஒரு படைப்பென்று தன் அறிவால் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நிற்க வேண்டுமோ, அப்படிப்பட்ட கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் இந்த பூமியிலும் வானத்திலும் மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால் பறந்து விரிந்து அவன் படைத்திருக்கிறான். அதை பார்த்து மனிதர்கள் அதிகமானோர் சிந்திக்கிறது கிடையாது. வானம் தானே எப்பொருந்தும் இருக்கதானே செய்யுது, சூரியன் தானே எப்பொருந்தும் இருக்கதானே செய்யுது, அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் இல்லை. நிலா தானே அது எப்பொருந்தும் இருக்கதானே செய்யுது என்று இதையெல்லாம் பெரும்பாலும் அதிகமான மனிதர்கள் சரியாக சிந்திக்க வேண்டிய விதத்திலே இறைவனுடைய படைப்புகளை அவர்கள் சிந்தித்திருந்தால் உண்மையான இறைவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இருப்பார்கள். அதை சிந்திக்க மாட்டான். தேவையில்லாத நம்மை போன்ற மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய, பாருங்க துபாயில பாருங்க, உலகத்துல உயரமான கட்டடத்தை கட்டி இருக்கிறாங்க, புர்ஜ் கலீஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய. அதற்கு போட்டியா சவுதி ரியாத்லயும் அதை விட பன்மடங்கு நான் பெரிய கட்டடத்தை கட்ட போறேன். அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள், ஆஹா என்ன ஒரு திறமை மனுஷனுக்கு, இவ்வளவு உயரமான கட்டடத்தை எப்படி கட்டுறாங்க, இவ்வளவு பெரிய அறிவாளி மனுஷன், இதுக்கு மேல இறைவனுடைய படைப்புகள் எவ்வளவு இருக்கிறது, அதை பார்த்து மனிதர்கள் பிரமித்து போகிறார்களா, ஆச்சரியப்படுகிறார்களா, வாயடைத்து போகிறார்களா? அதையெல்லாம் அவர்களுடைய மூளைக்கு அவர்கள் எட்டுவதே கிடையாது. முஸ்லிம்கள் இறைவனுடைய படைப்புகளை குறித்து நாம ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தன் திருக்குரானிலே இறைவன் என்றால் யார் என்பதற்கு அடிப்படை பண்பாக தகுதியாக படைப்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான். அல்லாஹ்விற்கு எத்தனையோ பல பண்புகள் இருக்கிறது, இறைவனுக்கு எத்தனையோ குணங்களும் ஆற்றலும் இருக்கிறது. அதுல கடவுள் என்றால், இறைவன் என்றால் அதற்கு முதல் தகுதியாக அல்லாஹ் குரானிலே இறைவன் பேசி இருப்பதே படைக்கக்கூடிய அந்த தன்மைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருக்குரானை இறக்கினான். அவர் மூலமாக ஒட்டுமொத்த உலகில் வாழுகிற, அவருக்கு பின்னால் உலகத்திலே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அருளப்பட்ட அந்த முதல் வசனம் எதை பற்றி பேசுகிறது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உமது இறைவனின் பெயரை கொண்டு ஓதுங்கள். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு போல, அடுத்து உமது இறைவன் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் விளக்குறான். உங்களது இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக் அல்லதி ஹலக், அவன்தான் உங்களையும் வானங்களையும் பூமியும் படைத்தவன். முதல் இறைவன் குர்ஆன் வழியாக தன் தன்மையை அல்லாஹ் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தியதே தன்னுடைய படைப்பாற்றலை அல்லாஹ் பேசுகிறான். நான் படைப்பவன், என்னுடைய முதல் தகுதியே படைத்தல் தான் என்று அல்லாஹு தஆலா கடவுள் என்றால் யார், இறைவன் என்பவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன என்று இறைவன் முதலாவது வசனத்திலே தான் படைப்பாளன், படைப்பு தான் இறைவன் என்பதற்கான தகுதி என்று அல்லாஹ் புரிய வைக்கிறான். இதை மனிதர்கள் உணர்ந்திருந்தால் இறைவனாக சாதாரண விஷயங்களை எல்லாம் மனிதர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கடவுளாக பார்த்திருக்க மாட்டார்கள். எதையோ கண்டுபிடிக்கிறான மனுஷன், இங்கிருந்து எப்படி நிலாவில போய் நாம இன்னும் ராக்கெட்டை விடலாம், இன்னும் மென்மேல மார்ஸுக்கு எப்படி போலாம், வீனஸுக்கு எப்படி போலாம், இன்னும் சூரியனுக்கு எப்படி நாம சேட்டலைட் அனுப்பலாம் என்றெல்லாம் யோசிக்கிற மனிதர்கள் இறைவன் என்றால் யார் என்பதற்கான அடிப்படை தகுதி அவர்கள் எதையாக வைத்திருக்கிறார்கள்?
யார வேணா கடவுளா நம்புறாங்க. நம்மள மாதிரி சாதாரண மனிதனையும் கூட கடவுளாக ஆக்கி விடுகிறார்கள். ஆள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், குளிக்காம இருக்கணும், பெரிய தாடி வச்சிருக்கணும், தலையில பெரிய முடி வச்சிருக்கணும், அவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கணும், அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கணும். இது நம்ம சிரிக்கிறதுக்காக சொல்லலைங்க, உண்மை அப்படிதான். அது மாதிரி ஆட்களை தான் என்ன பண்றாங்க, சாமியார்கள் போய் நம்புறாங்க. நம்ம ஆட்கள் பாருங்க, அவங்கதான் பெரிய ஷேகா, பீடி குடிக்கிறவன், கஞ்சா பிடிக்கிறவன், இவர்கள்லாம் யாரா? இவர்களுக்கெல்லாம் இறைத்தன்மை இருக்கா? அவருடைய கையை தொடுவது நமக்கு பரக்கத்து, அவர்களுடைய காலில் போய் விழுகிறது நமக்கு பரக்கத்து செய்யறாங்களா இல்லையா? வட மாநிலங்கள்ல அதே மாதிரி இன்னும் இந்தியாவை விட்டு வெளியே சென்று பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற அது போன்ற நாடுகள்ல பெரிய பெரிய ஷேகுமார்கள், முஃப்திமார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பாருங்க, காலில் போய் விழுறான். அல்லாஹுக்கு சுஜூத் செய்வதை போல மனிதனுடைய காலில் போய் விழுகிறார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்கள்? பஞ்ச பரதேசிகளை போலத்தான் இருக்கிறார்கள். அப்ப ஆக மோசமான போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை இன்றைக்கு மனிதன் கடவுளாகவும் இறைத்தன்மை உள்ளவர்களாம் ஏன் கொண்டு போய் ஆக்குறான்? சிந்திக்க மாட்டான். கடவுள் என்பவன் அவனுக்கான அடிப்படை தகுதி என்ன தெரியல. அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே கற்றுத் தருகிறான். யார் யாரையோ நீ போய் கடவுள் சொல்றியப்பா, எதையோ போய் நீ இறைவன் நம்புறியப்பா, எதற்கெதற்கோ இறைவனுடைய தன்மை இருக்குன்னு நீ நினைக்கிறியப்பா. இறைவன் என்றால் யார்? அவன் படைத்திருக்க வேண்டும், அந்த படைப்பாளன் நான் மட்டும்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இறைவென்றால் அவன் படைப்பாளன் என்று தன்னுடைய படைப்பு என்கிற அந்த குணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் பல சூறாக்களிலே அல்லாஹ் இந்த செய்தியை நமக்கு குர்ஆன் வழியாக பேசுகிறான். 59வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம், ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர், அவன்தான் அல்லாஹ். அதுல முதல் பண்பு அல்லாஹ் எதை சொல்கிறான்? அவன்தான் இறைவன். அல் ஹாலிக், அவன்தான் படைப்பாளன். அல் பாரி, அவன்தான் உருவாக்கக்கூடியவன். அல் முஸவ்விர், அவன்தான் சீரமைக்கக்கூடியவன் என்று லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு தான் அழகான பல அழகிய திரு நாமங்கள், அழகிய பெயர்கள் அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இறைவன் என்பவன் யார் என்று அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அல்லாஹ் அங்கே என்ன தன்மை அங்கே சேர்த்து கொண்டே வருகிறான். அல்லாஹ் என்பவன், இறைவன் என்பவன் யார் என்றால் அவன் படைப்பாளன் என்பதை அல்லாஹ் திரும்ப திரும்ப இறைவன் சொல்லுகிறான். அதே மாதிரி திருக்குர்ஆனினுடைய இன்னொரு வசனம் சூரா ஹிஜ்ரினுடைய 86வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்ன ரப்பக ஹுவல் ஹல்லாக்குல் அதீம். எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான் பாருங்க. நிச்சயமாக உங்களது இறைவன் ஹல்லாக்குல் அதீம், மகத்தான படைப்பாளன் அல்லாஹ். அல்லாஹ் என்பவன் மனிதர்களைப் போல சில சில அற்பமான விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவன் கிடையாது. இறைவனை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் என்பவன் மகத்தான படைப்பாளன். ஹல்லாக் என்கிற சொல்லை அல்லாஹ் சொல்லி இறைவன் தன்னை பற்றி மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ் என்பவன், இறைவன் என்பவன் யாராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான முறைகளும் யார் யாரெல்லாம் இறைவனாக அவர்கள் நம்புகிறார்களோ, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா தர்காவில போய் அவங்க சஜ்தா செய்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லது அந்த தர்காக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நபர்களை பெரிய புனிதர்களாக இறைத்தன்மை கொண்டவர்களாக ஆக்குகிறார். எல்லா பலவீனமும் அவனுக்கு இருக்கிறது, எந்த ஆற்றலும் அவர்களுக்கு கிடையாது. ஆனா இறைவன் என்றால் யார் என்ற புரிதல் முஸ்லிம்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களுக்கே அல்லாஹ்வை முழுமையாக தெரியாதனால தான் மனிதர்களின் காலிலும் இறந்து போனவர்களுடைய கபர்களுக்கு முன்னால் சென்று விழக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்ப அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை முஸ்லிம்கள் தெளிவாக உள்ளத்திலே நாம் கொண்டிருக்க வேண்டும். இறைவன் என்பவன் அவன் படைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல கேட்கிறான், யாரெல்லாம் மற்றவர்களை போய் கடவுளாக வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அவருடைய புத்தியில உரைக்கும்படி அல்லாஹ் கேட்கிறான். எப்ப நீ யாரையோ போய் வணங்குற? அல்லாஹ் கேட்கிறான், அஃபமை யஹ்லுக் கம்மல்லா யஹ்லுக், படைப்பவன் எதையும் படைக்காதவனை போன்றவனா? அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அஃபலா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா? படைக்கக்கூடிய அல்லாஹும் எதையுமே படைக்காத ஒன்றும் இல்லாதவைகளும் ஒன்னா? யாரை கொண்டு போய் யாருக்கு சமமாக்குறீங்க மனிதர்களே? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க. நீங்கள் யாரை போய் கடவுள் நம்புறீங்களோ, யாருக்கு இறைவனுடைய ஆற்றலில் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீர்களோ அவர்கள் எதையாவது படைத்தார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்போ படைக்காதவைகளும் படைத்தவனும் ஒன்றா? அஃபலா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா? மனுஷன் எதையோ யோசிக்கிறான், இதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும் யோசிக்கிறியப்பா. இப்ப உன்னை படைச்சவன் யார் என்பதை நீ யோசிக்க மாட்டியா என்று அல்லாஹ் தஆலா அறிவிலே உரைக்கும்படி இறைவனுடைய இந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் குர்ஆன் வழியாக உலக மனிதர்களுக்கு அல்லாஹ் முன் வைக்கிறான். முஸ்லிம்கள்
நமது ஈமானை நாம் சரிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் மீதான அந்த நம்பிக்கை என்பது படைத்தவன் அவன் ஒருவன் தான், அவனது இடத்திற்கு யாரும் ஒருபோதும் வரமாட்டார்கள் என்பதை உறுதிபட நம்பணும். முஸ்லிம்கள் அதுல எந்த விஷயத்தை யாருக்கும் கொண்டு போய் கொடுத்துறாதீங்க. ஷேக்மார்கள், ஹஸ்ரத்துமார்கள், அவர்கள் ஆலிம்கள், யாருக்கும் இறைவனுடைய தன்மை கிடையாது. நம்ம ஊர்களே நடக்குதுங்க. நம்ம பேரணாம்பட்டிலேயே சில ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஹஸ்ரத்துமார் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை எதிர்த்து என்றைக்காவது பொதுமக்கள் கொந்தளிக்கணுமா? கேட்கிறதே கிடையாது. எப்படிப்பட்ட செயலை செய்கிறார்கள்? அவரிடத்திலே போயிட்டு வந்தா நோய்க்கான ஷிஃபா கிடைக்குன்னு உட்கார்ந்து அவரு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். ட்ரீட்மெண்ட்னா அவர் டாக்டர் படிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்ல வரலங்க. அகிம்சா அதுக்கான BMS படிச்சுட்டு மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, அது வேற, அது செய்யலாம், தவறு கிடையாது. ஆனா வீடுகள்ல உட்கார்ந்துகிட்டு அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். குர்ஆனினுடைய சில ஆயத்துகளை ஓதுவார், அல்லது தாவீசுகளை கொடுப்பார், அல்லது என்ன செய்வாரு, அரபி எழுத்துக்களை எழுதி அதை மடிச்சு கொடுப்பார், அல்லது குர்ஆனின் வசனங்களையே பேப்பராக கொடுப்பார். அல்லாஹ்வினுடைய ஆயத்தை பொறுத்தவரை ஓதினால் நமக்கு நன்மை உண்டு. குர்ஆனினுடைய சில சூறாக்களை நாம் நோய்வாய்ப்படும் போது, அதாவது குர்ஆனினுடைய கடைசி குல் சூறாக்கள், அதை நாம அல்லது நம் குழந்தைகளுக்கும் நமக்கும் உடல்நிலை சரியில்லாத போது ஓதி கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டினார்கள், அவ்வளவுதானே, அதை நாமளே செய்யலாம் தானே. வியாபாரம் கஷ்டமா, அந்த ஹஸ்ரத் கிட்ட போனோம், அவர்கிட்ட போனா சரியாயிரும். உடம்பு சரியில்லையா, அவர்கிட்ட போனோம். குடும்பத்துல பிரச்சனையா, அவர்கிட்ட போனோம். வேற வேற பிரச்சனையா, அவர்கிட்ட தான் போனோம். இல்லாத விஷயங்கள்லாம் முஸ்லிம்கள் நம்பிக்கை கொண்டு ஜாது பிரச்சனை அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. நசர் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் நம்மை பார்ப்பதாலோ மனிதர்களுக்கு எந்த கெடுதலும் செய்து விட முடியாது. அல்லது நம்மை முடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சூனியத்தின் மூலமா நம்மை முடக்கலாம், அதற்கு தீர்வு எங்க போனோம், அவர்கிட்ட தான் போனோம். அதுவே பொய்யுக்கும் என்ன பண்றாரு, மருந்து கொடுக்கிறார். எப்பேற்பட்ட போலிவாதிகள் பாருங்க. நம்ம ஊர் நடக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எங்கேயோ நாகூர் நடக்கிறதோ பாகிஸ்தான் நடக்கிறது அது தனி. நம்ம பேரணாம்பேட்ல ஆலிம்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஹஸ்ரத்துமார் என்று சொல்லிக்கொண்டு இறைத்தன்மை தங்களுக்கு இருப்பதாக வாதம் செய்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு இஸ்லாமியர்களே ஆமோதிக்கிறார்கள். இந்த சமுதாயத்திலே அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். எப்படி அவர்களுக்கு அங்கீகாரம் நீங்க கொடுக்கலாம்? அவர்கள் கொடுக்கக்கூடிய தாயத்தோ, அவர்களிடத்தில் சென்று வந்தால் நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் என்பதோ அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம் இல்லையா முஸ்லிம்களே? அவர்கள் படைத்தார்களா எதையாவது? இதான் கேட்கிற கேள்வி கிடையாது. குர்ஆன் நம்மை நோக்கி கேட்கிற கேள்வி. படைக்காதவர்களும் படைத்தவனும் ஒன்றா? எப்படி அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருப்பதாக முஸ்லிம்கள் நம்புகிறீர்கள்? எந்த பிரச்சனையோ அல்லாஹ்விடம் முறையிடுங்கள், எந்த துன்பமோ அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நபி அவர்கள் சொன்ன வழிகாட்டுதலின்படி நாம் நடக்கணும். அப்படிதானே ஒரு முஸ்லிம் இருக்கணும். இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் இதில் நாம தெளிவடைய வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ரொம்ப தெளிவாக இறைவன் என்றால் யார் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது அவர்களுக்கான அடிப்படை தகுதியாக அவர்கள் இந்த உலகத்தில் எதையாவது படைத்திருக்கும். குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா நீங்க யாரையோ அல்லாஹ்வை விட்டுட்டு போய் வணங்குறீங்க? அல்லாஹ் படைத்த படைப்புகளும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த விஷயம், அந்த யாரால் நீங்க வணங்குறீங்க, மனிதர்களோ ஏதோ ஒரு சிலைகளோ, அவைகளும் அதுவும் ஏதாவது படைச்சு, எது அல்லாஹ் படைச்சு எது அது படைச்சுன்னு தெரியாம குழம்பி போய் அதை போய் வணங்குறீங்களா அல்லாஹ் கேட்கிறான். எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா நானும் சிலதை படைச்சிருக்கேன்பா, நீங்க வணங்கக்கூடியதும் ஏதோ படைச்சிருக்கு, அல்லாஹ் இதை ஏதோ படைச்சான்னு எனக்கு தெரியல, இந்த விஷயங்கள், இந்த சிலைகளோ இறந்து போனவைகளோ இது ஏதோ படைச்சு எனக்கு தெரியல, அதனால நீ குழம்பி போயிட்டியா அல்லாஹ் கேட்கிறான். எதுவுமே படைக்கல தானே, எதுக்குப்பா நீ போய் குழம்பி போய் நிற்கிற என்று அல்லாஹ் தஆலா இவ்வளவு தெளிவாக திருக்குர்ஆன் வழியாக நம்மை நோக்கி முஸ்லிம்கள் இறைவனை உறுதியாக நம்ப வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் நடத்துகிறான். இப்ப இந்த அடிப்படை நாம முஸ்லிம்கள் மனதிலே முதலாவதாக பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல வசனங்களில் தன்னுடைய படைப்புகளை சிந்திக்குமாறு திருக்குர்ஆன் வழியாக அல்லாஹ் நம்மை தூண்டுகிறார். திருமறை குர்ஆனினுடைய சூரா அல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், அவலம் யரவு கைஃப யுப்தியுல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் தஆலா எப்படி அவன் படைப்பை ஆரம்பித்தான் என்பதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சும்மா யுஈதுஹு, பிறகு மீண்டும் அதை எப்படி அவன் படைக்க போகிறான் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? இன்னதாலிக்க அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு மிகவும் லேசானது. எப்படி அல்லாஹ் முதல்ல படைச்சான் யோசிச்சு பார்க்கணும். மனிதர்கள் நம்மையே நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அல்லது வானங்களையும் பூமியை யோசித்து பார்க்கலாம். அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்கப்பா,
எப்படி நீங்க எல்லாம் உருவானீங்க? எதுவுமே இல்லாம எங்க இருந்து நீங்க எல்லாம் வந்தீங்க? யோசிச்சு பாருங்க. திரும்பி நான் உங்களை படைக்க போறேன். இது எப்படி நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்றான். விடையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், நீங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு லேசானது. அல்லாஹ் இலகுவாக உங்களை முதலாவது படைத்த இறைவன் மீண்டும் அவனை லேசாக உங்களை படைத்து விடுவான் என்று அல்லாஹ் அவனே பதில் சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல பயணம் பண்ண சொல்லுகிறான் பூமியில. குல், நபியே சொல்லுங்கள், சீரு ஃபில் அர்லி ஃபந்துரு கைஃப பதால் ஹல்க, நபிய மக்களுக்கு சொல்லுங்கள், அவர்களை பூமியிலே பயணம் பண்ண சொல்லுங்கள். எதற்காக? அல்லாஹ் எப்படி அவன் படைத்திருக்கிறான், படைப்பை ஆரம்பித்தான் என்பதை அவர்கள் பயணம் செய்து அவர்கள் இறைவனுடைய படைப்பை உணர்ந்து கொள்ளட்டும், சிந்தித்து பார்க்கட்டும். சும்மல்லாஹ் இன்ஷியுன் நஸ்அத்தல் ஆஹிரா, பிறகு எப்படி அவன் மீண்டும் மற்றொரு முறையும் படைக்க போகிறான் என்பதையும் அவர்கள் சிந்திக்கட்டும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அனைத்திற்கும் ஆற்றல் உடையவன். இப்படி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவனது படைப்புகளை சிந்தித்து பாருங்கள், அதற்கு பயணமாக கிளம்புங்கள். இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஏராளமான படைப்புகளை சற்று உங்களுடைய மூளையில கொண்டு போயிட்டு இதையெல்லாம் இறைவன் எப்படி உருவாக்கி இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா பயணம் செய்ய சொல்லுகிறான். நம்மளும் பயணமா போகிறோம் மனிதர்கள். அதற்கெல்லாம் பயணம் போகிறோம், பல பல ஊர்களுக்கு பயணமா போறோம். ஆனா அப்படி போகக்கூடிய நாம இறைவனுடைய பல அற்புதங்களை பார்க்கிறோம், பல நேரங்கள்ல அதை சிந்தித்து பார்ப்பதே கிடையாது, கடந்து போயிடுறோம். நம்முடைய இன்பத்திற்காக மட்டுமே அந்த பயணங்கள் முடிந்து விடுகிறது. கடுமையான கோடை காலம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். எல்லாரும் என்ன செய்வோம், ஊட்டி கொடைக்கானல், சில பேர் நல்ல வசதியானவங்க காஷ்மீர் மாதிரியான குளிர் பிரதேசங்களுக்கு போவாங்க. எதுக்கு போறாங்க? அங்க போயிட்டு அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி இங்க மட்டும் குளிராக இருக்கு என்றைக்காவது நாம் யோசிக்கிறோமா? யோசிக்கவே மாட்டோம். பெரும்பாலும் மனிதர்கள் யோசிக்கிறார். போனா ஜாலியா ஜில்லுன்னு இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோட. சம்மர் லீவ் வருது, ஹாலிடேக்கு நல்ல ஏலகிரியோ அல்லது ஏற்காடோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டியோ கொடைக்கானலோ போயிட்டு வரலாம், ஜாலியா இருக்கும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவோ ஜில்லுன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும், போயிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அங்க போறமே எப்படி அந்த இடத்தில் மட்டும் ஏன் அங்கே குளிராக இருக்கிறது? என்றைக்காவது நம்முடைய அறிவை, இறைவனுடைய படைப்பை சற்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு பதில் கிடைக்கும். அதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இறைவனுடைய ஆற்றல் நமக்கு புரியும். அல்லாஹ் அதை தான் செய்ய சொல்லுகிறான். பயணமாக போங்க, அல்லாஹ்வினுடைய படைப்பை சிந்தித்து பாருங்கள், அவன் மீண்டும் இதையெல்லாம் எப்படி படைக்க போகிறான் என்பதை, மற்றொரு முறை இறைவன் எப்படி படைக்க போகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனது படைப்புகளை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இறைவன் குர்ஆனிலே நமக்கு பாடம் நடத்துகிறான். முஸ்லிம்கள் இது நம்முடைய கடமையாக உணர்ந்து நாம செயல்படும். அல்லாஹ்வை மென்மேலும் நம்முடைய உள்ளத்துல உறுதியாக நமது ஈமான் வலுப்பெற வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் உலகத்திலே பல விஷயங்களை கொடுத்திருக்கிறான். அதற்கு அடிப்படையாக இருப்பது அவனுடைய படைப்புகள் தான். அதை மட்டுமே ஒவ்வொரு நாளும் வானத்தை உயர்ந்து பார்த்தாலே அவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கும். நட்சத்திரங்கள் இருக்கிறது, நிலா இருக்கிறது, மேகங்கள் இருக்கிறது, மழை வானத்திலிருந்து பொழிகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் சற்று நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கறோம்னா, ஆஹா அல்லாஹ் சூப்பரா படைச்சிட்டான்னு பார்த்துட்டு போறது கிடையாதுங்க. அதை பற்றி கொஞ்சம் படிக்கிறது, அதை பற்றி கல்வியை கற்றுக்கொள்வது, அப்படி நாம முயற்சி செய்யும் போதுதான் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாம் பிரமித்து போவோம், வியப்படைந்து போவோம். இறைவனுடைய ஆற்றலால், அவனுடைய அந்த மிகப்பெரிய சக்தியால் அப்படியே நாம் பணிந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறுவோம், அல்லாஹ்வினுடைய அந்த ஆற்றலை உணரும் போது. அதற்காகத்தான் அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான். இப்போ முஸ்லிம்கள் இதை நாம அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையெல்லாம் மனதில் நிறுத்தணும். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சிலரை தான் அறிஞர்கள் என்று சொல்லுகிறார். யாரை? சூரா ஃபாத்திர் என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வினுடைய அடியார்களில் உலமாக்கள் தான் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுவார்கள். உலமா என்கிற சொல்லை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். உலமா என்றால் ஆலிம் என்கிற அந்த வார்த்தையினுடைய பன்மையான சொல். ஆலிம் என்றால் அறிந்தவன், அதனுடைய பன்மை அறிந்தவர்கள், இதான் அர்த்தம். உலமான நாம என்ன நினைச்சிட கூடாது, உலமானா 7 வருஷம் மதரசா படிக்கணும் போல, அவர்கள் தான் தக்குவாதாரி போல, ஜுப்பா போட்டிருக்கணும் போல, அவர்கள் தான் தக்குவாதாரி, அப்படி அந்த அர்த்தத்தை நீங்க எடுத்திருக்காதீங்க. அல்லாஹ் சொல்வது இதற்கு மேல் உள்ள வசனத்தில் அல்லாஹ் சில விஷயங்களை பேசுகிறான். ஓ மினன் நாசி வத்தவாபி வல் அன்ஆமி முக்தலிஃபுன் அல்வானுஹும், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மனிதர்கள்ல, அவன் படைத்திருக்கக்கூடிய கால்நடைகள்ல, மேலும் அவன் படைத்திருக்கக்கூடிய மற்ற படைப்புகள்ல மாறுபட்ட நிறங்கள் இருக்கிறது. இதை அல்லாஹ் சொல்லிட்டு
கதாலிக்க இவ்வாறுதான் இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, இறைவனுடைய இந்த படைப்புகளை எல்லாம் யார் அறிந்து கொள்கிறார்களோ அந்த அறிஞர்கள், அந்த கல்வியாளர்கள் தான் இறைவனை அதிகமாக அஞ்சுவார்கள். எப்படி அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை நாம புரிய ஆரம்பித்து விட்டால், இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புகளையும் நாம சிந்தித்து தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால், அல்லாஹுக்கு அதிகமாக நம்முடைய உள்ளங்கள் அஞ்சக்கூடிய உள்ளமாக, பயப்படக்கூடிய உள்ளமாக, இரையச்சம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அப்ப இறைவனுடைய ஒவ்வொரு படைப்பையும் நாம் சிந்திப்பது என்பது நம்முடைய இரையச்சத்தை அது கூட்டும், நம்முடைய ஈமானை அது அதிகரிக்க செய்யும். உண்மையான இறைவன் அல்லாஹ் என்பதை மென்மேலும் நம்முடைய உள்ளத்தில் அது உறுதிப்படுத்தும். வேறு எதுவுமே அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை, இறந்து போனவைகளோ சிலைகளோ அல்லது போலியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எவர்களும் அல்லாஹ்வினுடைய தன்மை பெற்றவர்களாக இருக்கவே முடியாது என்பதை அல்லாஹ்வினுடைய படைப்புகளை நாம் சிந்திக்கும் போது அது நம்முடைய உள்ளங்களிலே மென்மேலும் உறுதியாக ஆகிக் கொண்டே இருக்கும். அதற்காக அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான். இப்ப முஸ்லிம்கள் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு படைப்புகளும், நாம இந்த ரமலான்ல 10 நாள்லயோ அல்லது 20 நாள்லயோ அவனுடைய எல்லா படைப்புகளை குறித்து நாம விரிவா பேசிட முடியாது. அது கோடிக்கணக்கா எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான். என் அறிவுக்கு எனக்கு தெரிந்த சில செய்திகளை, நாம் அறிந்து கொண்ட சில செய்திகளை உங்களுக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை அடிப்படையாக கொண்டு நாம் ஒவ்வொரு படைப்புகளையும் அதனுடைய தன்மைகளையும், அதனால் நாம் இறைவனுடைய ஆற்றலை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்ய போறோம், அடுத்தடுத்த தொடர்கள்ல விரிவாக சொல்ல போகிறோம். இறுதியாக அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய ஒரு அழகான ஒரு தன்மையை சொல்கிறான். சூரா ஆல் இம்ரானினுடைய 191வது வசனம், அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வை நின்றவர்களாக, அமர்ந்தவர்களாக, படுத்தவர்களாக அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். முஃமின்களை பொறுத்தவரையும் இறை நினைவு அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் இருக்கும். யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், மேலும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பாக இருக்கக்கூடிய வானங்களையும் பூமியையும் அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து விட்டு அவர்கள் சரணடைவார்கள். அல்லாஹ் விட்ட என்ன வார்த்தை தெரியுமா அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா நீ எதையுமே வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் போய் சரணடைந்து விடுவார்கள். இதுதான் முஃமினுடைய தன்மை. உண்மையிலே அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு ஒரு சின்ன பூச்சியை பற்றி நீங்கள் படித்தாலும் கூட பிரமித்து போகும், வாயடைத்து போகும். எப்படி இது முடியும்? அல்லாஹ்வை தவிர எவனாலும் முடியாது என்பதை உள்ளங்கள் உணரும். நம்மை அறியாமலேயே நாம் படைத்தவனுக்கு நம்மை அறியாமலே கட்டுப்படுகிற சிறந்த முஃமின்களாக மாறுவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் சொல்வார்கள், மேலும் அவர்கள் சொல்வார்கள், சுபஹானக ஃபகீனா அதாபன்னார், இறைவா நீ பரிசுத்தமானவன், எங்களை உனது கடுமையான அதாபிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்வினுடைய படைப்புகளை பார்த்து அவர்கள், இறைவா நீ எதையும் வீணாக படைக்கவில்லை, நீ தூயவன், எங்களை நீ தண்டித்து விடாது என்று அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள் என்று சொல்லி முஃமின்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். இதிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அவங்க சிந்திப்பாங்க. அல்லாஹ்வுடைய எந்த படைப்பையும் பார்த்துட்டு கடந்து போக மாட்டாங்க. அதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். முயற்சி செய்து அதன் மூலமாக அல்லாஹ்வை உணர்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனிலே கற்றுத் தருகிறான். இறைவனுடைய பல படைப்புகளையும் நாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அல்லாஹ்வினுடைய படைப்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒன்று, அது இல்லைன்னா எந்த உயிரினமும் கிடையாது. எல்லா உயிரினத்தையும் அதை கொண்டுதான் நாம் படைத்தோம் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். அது என்ன படைப்பு, இன்ஷா அல்லாஹ் அதனுடைய எல்லா செய்திகளையும் நாளை தினம் நம்முடைய தொடரில் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.